ஆண்டவர் ஒருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்துருவோடு சிநேகமோ என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏற்கனவே பல செய்திகளிலே நான் சொன்னது போல கர்த்தருடைய வருகை வெகு சமீபம். இந்த உலகம் எல்லாம் இன்றைக்கு ஒரு குடையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது புதிதாக ஏஐ என்ற ஒரு அமைப்பு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு காரியம் இன்றைக்கு உலகத்தை இயக்குகிறதாக அது மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட முடிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்திலே ஒரு புல்லை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஏதோ இன்னும் பல நூறு வருஷங்கள் வாழ்வது போல நம்முடைய திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாம் அதை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ணலாம், இன்னும் 20 வருஷம் கழிச்சு என்ன பண்ணலாம், நம்முடைய காரியங்கள் எல்லாமே மாமிஷ பலத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகையினால்தான் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களும் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த உலகத்து மக்களுடைய பார்வையிலே பைத்தியம் போல் தோன்றுகிறார்கள். ஒருவேளை ஆண்டவரை அறியாத பிற இனத்து மக்கள் கூட உண்மை கிறிஸ்துவர்களை அப்படி பார்ப்பதில்லை. அவர்களை உண்மையான வேதக்காரர்கள் என்று சொல்லி கடந்து சென்று விடுகிறார்கள். ஆனால் நமக்குள் நம் அருகிலே ஆலயங்களிலே உட்கார்ந்திருக்கின்ற அவநம்பிக்கை உள்ள மக்கள், அவிசுவாசிகள், அவர்கள் உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறவர்களை பைத்தியக்காரர்கள் என்று பார்க்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போற ஒரு காரியம், கர்த்தர் ஒரு எச்சரிப்பாக நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் அவனுடைய நிச்சயத்தை தீர்மானிக்கிறது. நான் ஊழியம் செய்கிறேனா, நான் வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிறேனா, வேதாகம தேர்வுகளிலே நான் முதல் பரிசு வாங்குகிறேனா, நான் மிஷனரி கூட்டங்களிலே முன்னணியில போய் நிற்கிறேனா, அல்லது நாட்களிலே சுவிசேஷர்கள் என்ற போர்வையிலே நட்சத்திர பிரசங்கிமாருடைய மேடையிலே அவர்கள் அருகிலே நிற்கிறேனா என்பது முக்கியம் அல்ல. நான் இப்படி வாழ்கிறேன் என்பது மிக முக்கியம். அப்படிப்பட்ட வரிசையிலே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறார். கர்த்தருடைய சத்துருவோடு நாம் சிநேகமாய் இருக்கிறோமா? இங்கே சத்துருக்களோடு என்று அந்த தலைப்பை நான் கொடுக்கவில்லை, சத்ருவோடு என்று தலைப்பை கொடுத்திருக்கிறேன். இந்த சத்ரு என்பது மனிதர்களை குறிக்கவில்லை, அது சாத்தானை குறிக்கிற ஒரு வார்த்தை. மனிதர்கள் கர்த்தருக்கு சத்ரு அல்ல. ஆனால் இந்த உலகத்து மக்களாகிய நாம் இந்த மனிதர்களுக்குள் சாத்தான் இணைந்து செயல்படும் பொழுது நாம் அவர்களை வெறும் மனிதர்களாக நினைத்து அவர்களோடு நாம் நேரத்தை செலவிடுவோமே, ஆனால் கர்த்தர் நமக்கு வைத்த முன்மாதிரியை நாம் இழந்து போவோம். நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் பேதுருகிட்ட. ஆனால் எப்பொழுது கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை பேதுரு பேசினானோ, அப்பொழுது அவனுக்குள் இருந்து அவனை பேச செய்கிறது சாத்தான் என்பதை உணர்ந்த கர்த்தர், அப்பாலே போ பேதுரு என்று சொல்லவில்லை, அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். இன்றைக்கு இப்படிப்பட்ட எச்சரிக்கையோடு நாம் இல்லாவிடில் நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து விடுவோம். இன்னைக்கு புதிய உபதேசங்கள் பரிசுத்தத்துக்கு சில வாய்ப்பாடுகளை, கணக்குக்கு வாய்ப்பாடு இருக்கிற மாதிரி பரிசுத்தத்துக்கு சில மாடலிட்டிஸ் வச்சிருக்கிறாங்க. பெந்தைகோஸ்தைக்காரர்கள் மூலிகை ஞானஸ்நானம், அபிஷேகம், அந்நிய பாஷை, ஆராதனை, இப்படியாக ஒரு சில காரியங்களை இருந்தால் அவன் பரிசுத்தவான் என்று பேர் முத்திரை குத்தி விடுகிறார்கள். பாரம்பரிய திருச்சபையில் உள்ளவர்கள் அவன் ஆலயத்துக்கு ஒழுங்காக வருகிறானா, ஆலயத்தின் காரியங்களில் பங்கு பெறுகிறானா, காணிக்க ஒழுங்கா போடுறானா, இன்னுமாக சில காரியங்கள் அவன் திருச்சபையோடு எப்படி இணைந்து பணியாற்றுகிறான் என்கிற காரியங்களை வைத்து அவர்கள் இவன் நல்ல பையன், ஆலயத்தில் எல்லா காரியத்திலையும் முன்னால நிற்பான் என்று முத்திரை குத்துகிறார். ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்கவில்லை. எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அவர்
அப்படிப்பட்ட ஜனங்களை தம்முடையவர்கள் என்று சொல்கிறார். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். 2 நாளாகமம் 19:2. அப்பொழுது அனனியாவின் குமாரனாகிய யெகூ என்கிற ஞானதிஷ்டிக்காரன் புறப்பட்டு யோசபாத்தை சந்தித்து அவனை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உண்மையில் வர இருந்தது என்றான். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த யோசபாத்தினுடைய குணாதிசயங்களை நான் பின்னால் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். நீங்கள் அந்த 16, 17, 18, 19 இந்த 4 அதிகாரங்கள்ல அந்த அவருடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக அவரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஆனாலும் கர்த்தர் அவரை பார்த்து எச்சரிக்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அவர் சொல்லுகிற எச்சரிப்பு என்ன என்றால், துன்மார்க்கனோடு இணைந்து துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்துல தனித்து வாழ முடியாது. நம்முடைய வீட்டுக்குள்ளேயே கர்த்தரை பகைக்கிறவர்கள் உண்டு. நம்முடைய சபைக்குள் அநேகம் பேர் உண்டு. நம்முடைய சமுதாயத்தில் இன்னும் அநேக மக்கள் உண்டு. அப்படியானால் நாம் யாரோடும் பேசவும் முடியாது. நாம் இந்த உலகத்திலே ஒரு தனிப்பிறவை போல வாழ வேண்டும். ஆனால் இங்க சொல்கிற காரியம் அப்படிப்பட்ட உறவு அல்ல. இது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. நாம் இந்த உலகத்துல எல்லா மனிதர்களையும் பார்த்து ஹலோ என்று சொல்லி உதட்டளவில ஒரு நட்பை நாம் மெயின்டைன் பண்ணி கடந்து போகலாம். அதுதான் நல்லது. ஆனால் ஒரு பரிசுத்தமான பிள்ளை முழுக்க முழுக்க சாத்தானோடு தன்னுடைய 24 மணி நேரங்களையும் கழிக்கிற பிள்ளைகளோடு போய் உட்காருவானே ஆனால் அவன் கர்த்தரோடு மோதுகிறான் என்று பொருள். அவன் கர்த்தருடைய சத்துருவோடு இணைந்து அவன் கர்த்தரோடு மோதுகிறான் என்று பொருள். பாருங்க, இன்றைக்கு பேப்பர்ல ஒரு செய்தி, ஒரு நல்ல படித்த ஒரு உயர் அதிகாரி, ரிசர்வ் பேங்க் இந்தியாவில் ஒரு மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவர். அவருக்கு ஒரே பொன், 17, 18 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த பெண் தன்னுடைய அதிக நேரங்களை இந்த நவீன கால கணினி தொடர்புகளிலே அவர்கள் கழித்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால், 4 பாஷை படித்திருக்கிறார்கள். பலவிதமான காரியங்களை உள்ளே போய் ஆராய்ந்திருக்கிறார். ஆகவே மரணத்துக்கு பிறகு எப்படி என்பதை நான் காண வேண்டும் என்று அவருக்கு ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு பிசாசனுடைய தந்திரம். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீ அந்நியராக மாற வேண்டுமானால் உன்னுடைய தொடர்பு இயேசுவோடு இருக்க வேண்டும். நான் அதை கடவுளோடு என்று சொல்லி உங்களுக்கு ஒரு விரிவான வாய்ப்பை கொடுக்க விரும்பவில்லை. இயேசுவோடு இருக்க வேண்டும். அந்த மகள் அதனுடைய உச்சகட்டமாக அவள் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறாள். இந்த பழங்கால கற்கருவி அது கூட இப்போ ஆன்லைன்ல கிடைக்கும். அதை வாங்கி தன்னுடைய நரம்புகளை அறுத்து, எவ்வளவு கொடுமை பாருங்க. படித்தவள், அவளுடைய மூளை வேலை பார்க்கல. இதுதான் இன்றைக்கு பிசாசினுடைய தந்திரம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை நோக்கி இப்படிப்பட்ட அம்புகளை பிசாசு எய்து கொண்டிருக்கிறான். நீ அதிகமாக ஊழியக்காரர்களை தேடி ஓடுவாயானால் அவன் ஊழியக்காரன் என்ற போர்வையில ஒரு கள்ள ஊழியக்காரரை உனக்கு அனுப்பி வைப்பான். உனக்கு பொழுதுபோக்கு பேசுவது பிடிக்கும் என்று சொன்னால், நீ எந்த பகுதியிலே உன்னுடைய வாழ்க்கையிலே வீக்காக இருக்கிறாயோ, பின்தங்கி இருக்கிறாயோ, அந்த காரியத்திலே உன்னை இழுக்கும்படியாக கவர்ச்சியாக பேசுகிற நபர்களை உன்னிடத்தில் அனுப்புவான். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ பரிசுத்தத்தின் பாதையிலே நீ ரட்சிக்கப்பட்டு பாவம் கழுவப்பட்டு
மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாக மாறியிருப்பாயே, ஆனால் நீ தொடர்ச்சியாக அதை பாதுகாத்துக் கொள்வது ஒரு முக்கியமான பொறுப்பு. நான் யோசபாத் ராஜாவை குறித்த நல்காரியங்களை நான் உங்களோடு விரைவாக சொல்லி செய்திக்குள் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த யோசபாத், நீங்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் எப்படி நடந்தானோ அப்படி நடந்தானாம். ஏனென்றால் அந்த நாட்களில் வந்த ராஜாக்கள் எல்லாருமே பாகாலுடைய வலைக்குள் விழுந்தவர்கள். ஒரு சில ராஜாக்கள் தான் தாவீதினுடைய வழியிலே செம்மையாய் நடந்தார்கள். ஆக இந்த யோசபாத் ராஜாவும் தாவீது முன்வைத்து போன மாதிரியிலே கர்த்தரை மிக தெளிவாக பின்பற்றினவன். 4வது வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்தான். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. 6வது வசனம் பாருங்க, ஒரு அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் ராஜாவாக இருக்கும் பொழுது 7வது வசனம், அவன் யூதாவின் பட்டணங்களிலே தேவனுடைய கட்டளைகளை உபதேசிப்பதற்காக அவன் பிரபுக்களையும் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் அனுப்பினான். அரசாங்கத்துல உயர் பதவியில இருக்கிற கையில வசனம் 9 பாருங்கள், அவர்கள் வேத புத்தகத்தை கைகளில் ஏந்தி பட்டணங்கள் தோறும் போதித்தார்கள். அன்றைக்கு வேத புத்தகம் என்றால் அது நியாயப்பிரமாணம் தான். அவர்கள் கர்த்தரின் கட்டளைகள் அடங்கிய புத்தகத்தை தங்கள் கரங்களில ஏந்தி ஒவ்வொரு பட்டணங்களிலும் சென்று யெகோவா தேவனை குறித்து தெளிவாக போதித்தார். ஒரு ராஜா இந்த விதமாக வரலாற்றிலே முதல் முறையான முயற்சி அது பழைய ஏற்பாட்டு காலத்தில். இப்படிப்பட்ட அரசன், இது ஒரு நல்ல ராஜா இவன். ஆனாலும் அந்த ராஜாவை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற கர்த்தர் யெகூ என்ற தீர்க்கதரிசியை அனுப்பி, நீர் துன்மார்க்கரோடு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை சிநேகிக்கலாமா, கர்த்தரினுடைய சத்ருவை சிநேகிக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தோடு ஒத்துப்போவது என்பது கர்த்தரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு சமமான வாழ்க்கை. இன்றைக்கு நீங்கள் யூடியூப்ல பார்ப்பீர்களேயானால் சில போதகர்கள், சில கத்தோலிக்க திருச்சபை போதகர்கள் இன்றைக்கு சமுதாய சீர்திருத்தவாதிகள் போல் அவர்கள் ஓப்பனாக அவர்கள் சொற்பொழிவாற்றுகிறவர்களாக வந்துவிட்டார். அன்றைக்கு ஒரு போதகர் அவர் சொல்லுகிறார், எம்மதமும் சம்மதம் என்கிற அளவில் அவர் பேசுகிறார். இயேசுவே இரட்சகர் என்று பேச வேண்டிய வாய் சில பாகால்களின் பெயர்களை சொல்லி அவைகளின் மீது எனக்கு ஆர்வம் உண்டு என்று பேசுகிறார். இன்னைக்கு அந்த அளவுக்கு தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியவர்கள் தங்களுடைய வாழ்வின் அதிகமான நேரத்தை பரிசுத்த தெய்வத்தோடு செலவிடாமல் உலக மனிதர்கள் தானே நமக்கு நண்பர்கள் தானே என்று அவர்கள் செலவிட்டதினாலே அவர்கள் தேவனோடு உள்ள உறவை இழந்தது மாத்திரமல்ல, தேவனுக்கு எதிராளிகளாக மாறி போனார். நீங்கள் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். லேவியராகமம் 20:26, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மீது கர்த்தர் வைத்திருக்கிற நம்பிக்கை. உன்னுடைய தனித்துவத்தை நீ பாதுகாக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் திருச்சபைகளிலே அவர்கள் பரிசுத்தமான காரியங்களிலே தைரியமாக சில முடிவுகளை எடுக்கும் பொழுது
இதுக்கு முந்தி இந்த சபையில இந்த பழக்கம் எல்லாம் இருந்ததா, நீ ஏன் ஒத்து போக கூடாது என்று கேட்கிற சாத்தானுடையவர்கள் அவர் பக்கத்திலே வந்து நிற்கிறார். ஏன் நீ ஒத்து போக கூடாது? இது கர்த்தருடைய பிள்ளைகளின் வார்த்தை அல்ல, இது சாத்தான் சொல்கிற வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை மாத்திரம் தான் செய்வார்கள். அவர்கள் உலகத்தோடு ஒத்து போக மாட்டார்கள். ஐயா, நாங்கள் பரலோகத்தில் வாழ போகிறவர்கள் ஏன் இந்த நரகத்தோடு நாங்கள் ஒத்து போக வேண்டும்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த தெய்வம் விரும்புகிற ஒரு காரியம், நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக, நீங்க சிஐசிக்கு ஏற்ற பரிசுத்தவானாக, டிஎல்சிக்கு ஏற்ற பரிசுத்தவானாக, அல்லது சிபிஎம்க்கு ஏற்ற பரிசுத்தவானாக என்று அல்ல, நீ கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தவானாக இருக்கும்படியாக கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நீங்கள் ரோமர் 1 அதிகாரம் 1 வசனத்திலே பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். தேவனுடைய சுவிசேஷத்திற்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். ஆகையினால்தான் அவர் அத்தனை நிருபங்களிலேயும் அவர் தைரியமாக பாவத்தை கடிந்து பேசி இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பிரசங்க மேடைகளிலே நோய்களில் இருந்து விடுதலையை குறித்து பல மணி நேரம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். உலக ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் பாவத்தை குறித்து கண்டித்து தைரியமாக பேசுகிற பரிசுத்தவான்கள் இன்னைக்கு குறைந்து விட்டார்கள். ஏனென்றால் பாவம் செய்கிறவனால் எப்படி பாவத்தை கண்டித்து பேச முடியும்? இப்படிப்பட்டவருடைய உறவே சாத்தானோடு இருக்கும் பொழுது அவர்களால் எப்படி பாவத்தை கண்டித்து உணர்த்த முடியும்? நீங்கள் கலாத்தியர் 1 அதிகாரம் 15 வசனத்திலே பாருங்கள். பவுல் சொல்கிறார், நான் என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே கர்த்தர் அந்த அளவுக்கு பரிசுத்தவான்களை தனக்கென்று பிரித்தெடுக்கிறார். இந்த அழைப்பு எல்லாருக்கும் தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறு கூட்டமாகிய உங்களுக்கும் கர்த்தர் அந்த அழைப்பை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒருவேளை நாம இருக்கிற இடத்துல நாம் அவர்களோடு ஒத்து போகவில்லை என்றால் நம்ம ஐசோலேட் பண்ணி விடுவார்கள். பரவாயில்ல, நீ தனித்தவன் அல்ல, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கென்று கர்த்தர் விரும்புகிறபடி வாழ அழைக்கப்பட்டிருக்கோமே ஒழிய, இந்த உலகத்திலே மதம் என்கிற பெயரிலே நாம் இந்த உலகத்தோடு இணைந்து கொண்டு பெயருக்கு இயேசுவினுடைய பெயரை உச்சரித்து வாழுகிறது அவிசுவாச வாழ்க்கைக்குத்தான் சமம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதே எச்சரிப்பை யோசபாத் ராஜாவுடைய தகப்பனாகிய ஆசாவுக்கு கர்த்தர் ஆரம்ப நாட்களிலே கொடுத்தார். நீங்கள் 2 நாளாகமம் 16 அதிகாரம் 7 வசனத்தை பாருங்கள். 2 நாளாகமம் 16 அதிகாரம் 7 வசனத்தை பாருங்கள். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி, இவன் தான் அந்த யெகூவுடைய தகப்பன், யோசபாத்தை எச்சரித்த யெகூவுடைய தகப்பனார் யோசபாத்தினுடைய தகப்பனாகிய ஆசாவை எச்சரித்தார். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் ஒரு கைக்கு தப்பி போயிற்று. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த ஆசா ராஜா அவனுக்கு எதிராக வந்த அநேக ராஜாக்களை வெற்றி கண்டவன். ஆனால் இந்த சீரியா ராஜா அன்னைக்கு இவனோடு யுத்தத்துக்கு வருகிறார், இவனுக்கு விரோதமாக இவனுடைய பட்டணங்களின் வாசல்களிலே கொத்தளங்களை கட்டுகிறார் என்ற உடனே இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்ல தேவன் யூதர்களுக்கு அந்த யெகோவா தேவன் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு இந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுத்த தேவனை தேடாமல் அந்த சத்ருவின் கையிலே அவன் விழுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் என்ன செய்யறான்?
அவன் ராஜாவாக பொறுப்பேற்ற உடனே தேவாலயத்துக்குரிய வெள்ளி பொருள்லாம் எங்க இருக்கிறதோ எல்லாத்தையும் கொண்டு தேவாலயத்தில் வைக்கிறான். இவனும் அவனுடைய குமாரனை போல தேவனுக்கு அடுத்த காரியத்துல மிக பெர்ஃபெக்டா இருக்கிறான். நீங்க அவன் என்ன செய்யறான் பாருங்க, அவனுடைய தாயார் அவர்கள் பாகாலை ஆனால் அப்படிப்பட்ட ஆசா தனக்கு ஆபத்து வருகிறது, தன்னுடைய அரசாங்கத்துக்கு ஆபத்து வருகிறது என்ற உடனே, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது என்ன எதிராளி காலில் விடுறது அப்படின்னு சொல்லி, நண்பனை நம்புறதை விட எதிராளி காலில் சரண்டர் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி எதிராளி கிட்ட போய் விடுறான். கர்த்தரை தேட வேண்டிய ஆசா கர்த்தரின் ஆலயத்தில் இருக்கிற அந்த வெள்ளியையும் பொன்னையும் அந்த சீரிய ராஜாவுக்கு பரிசாக கொடுத்து, நீங்க எனக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, நீங்க இந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி அவனோடு சரண்டர் ஆகிறான். அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த அனானியை கொண்டு அவனை எச்சரிக்கிறார். அதுக்கு என்ன பரிசுனா அவரதுக்கு ஜெயில போடுறான், தீர்க்கதரிசிக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்முடைய சுய லாபத்துக்காக, நான் கம்ஃபர்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தருக்கு சத்துருவாகிய சாத்தானுக்கு கொடுக்கிறோம். நம்முடைய நண்பர்கள் வட்டாரம் எல்லாம் ஒரு நாளின் பல மணி நேரங்களை சாத்தானோடு செலவிடுகிறவர்கள். நல்லா தண்ணி அடிக்கிறவன், நல்லா திருடுறவன், லஞ்சம் வாங்குறவன், அடுத்தவன் பொருளை அபகரிக்க திட்டமிடுறவன், இவங்க கூட உட்கார்ந்து நம்ம பேசுறோம். நான் கம்ஃபர்டாக இருக்க வேண்டுமானால் எனக்கு ஒரு பதவி வேணும், எனக்கு பிரச்சனை வரக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் அவர்களை மனிதர்களாக நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் உங்களை அதல பாதாளத்துக்கு இழுத்து செல்வதற்கு சாத்தான் அனுப்பிய தூதர்கள் அவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தரை நம்பாமல் எதிர்காலத்திற்காக சாத்தானை நம்புகிற கூட்டம். ஆகையினால்தான் அனனியா, நீங்க மத்தேயு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், எல்லாருமே சொத்துக்களை வித்து அன்றைக்கு அப்போஸ்தலருடைய பாதபடியிலே கொடுத்து விட்டார்கள். ஆனால் இந்த அனனியாவும் சப்பீராலும் தங்களுடைய எதிர்காலத்திற்காக தேவனை வஞ்சிக்க துணிந்து விட்டார். இன்றைக்கும் கூட எதிர்காலத்தை நம்பி என்னுடைய எதிர்காலம் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தரை காட்டி கொடுக்கிற யூதாசுகள் இன்றைக்கு சபைகளுக்குள் பெருகி இருக்கிறார். நீங்க மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பாருங்கள், உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் இப்படி கேட்கிறாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார்? 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, என் பலிபீடத்திலே நீங்கள் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறீர்கள், தரம் குறைந்த காணிக்கை, தரம் குறைந்த காணிக்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னுடைய காணிக்கை குவாலிட்டியா இருக்குதா? இன்னைக்கு சில இளைஞர்கள், கிறிஸ்தவ இளைஞர்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் ஊழியக்காரனே சினிமாவுக்கு போறாங்க. குடும்பமா போய் நைட் ஷோ பார்க்கலாம். அவன் தான் பாட்டு எழுதி இன்னைக்கு சபைகள்ல பெரிய ஆராதனை வீரரா இருக்கிறார். ஆயிரக்கணக்கான பணம் செலவழித்து பொழுதுபோக்கு என்ற பெயரிலே பாவ செயலுக்கு செலவு செய்கிறவர்கள் ஆலயத்திலே படைக்கிற அந்த காணிக்கையினுடைய குவாலிட்டி, தரம் எப்படி இருக்கிறது? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்கள் என்று கேட்டாரே, இன்னைக்கு மிஷினரி ஊழியர்களுக்கு கொடுப்பது என்னுடைய தரம் எப்படி இருக்கிறது? பணம் மிச்சம் பிடிச்சு 4 வீடு நீ கட்டுற, ஆனா உனக்கு 6 அடி இடம் கிடைக்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. இன்னைக்கு எங்க உடுமல்பேட்டையில ஒரு சர்ச்சுடைய கல்ற தோட்டத்துல இடம் கிடையாது. சோ ஃபேமிலிக்கு ஒரு 6 அடி கொடுக்குறாங்க. அந்த 6 அடி இடத்துக்குள்ள ஒண்ணு மேல ஒண்ணா பாடியை போடுவாங்க, அவ்வளவுதான்.
முந்தி ஒரு ஆளுக்கு 6 அடி இடம் கிடைச்சது, இப்ப ஃபேமிலிக்கு தான் 6 அடி. ஆனா நீ ஏதோ இந்த உலகத்துல ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்வது போல ஒவ்வொரு தரத்துக்கும் ஒவ்வொரு வீடுகள். ஆனா எதுக்கு எடுத்தாலும் இயேசுவே இயேசுவே, நீ எந்த இயேசுவை கூப்பிடுற? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அன்றைக்கு அந்த 7 விதவை காணிக்கை போட்ட பொழுது அவள் தன்னிடத்தில் உள்ளது எல்லாத்தையும் போட்டார். அதுதான் இந்த உலகத்துல மிக உயர்ந்த பரிசுத்தமான காணிக்கை. ஏன்னா இயேசுவை அப்ரிஷியேட் பண்ண ஆஃபர். உடனே சொல்லிட்டார். அதோட அவன் நிறுத்தல. மற்ற எல்லாரும் தன்னுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து ஒரு பிச்சை காசு போட்டான். கொஞ்சம் கூட தங்களை பாதிக்காதபடி காணிக்கை கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீ கொடுக்கிற காணிக்கை உன்னை பாதிக்கவில்லை என்று சொன்னால் அது கர்த்தரை பாதிக்காது. அது கர்த்தரையும் பாதிக்காது. ஆனால் கடனை உடனப்பட்டு வீடு அவன் கட்டிடணுங்கிறதுல எவ்வளவு முயற்சி எடுக்க, ஆனால் கர்த்தருடைய காரியத்துல எவ்வளவு நிர்விசார், எவ்வளவு நிர்விசார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதுல 1 மத்தேயு மல்கியா 1:14 பாருங்க. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். உன்னிடத்துல நல்ல உயர்வானது இருக்கும் பொழுது, ஆனா கர்த்தருக்கு என்று சொல்லும் பொழுது சிலருக்கு அப்படி முகம்லாம் சுருங்கி போகுது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று உடனே சிலருடைய முகங்கள் அப்படியே சுருங்கி போகுது. ஒரு 2 நாட்கள் முன்பதாக ஒரு அருமையான பரிசுத்தவான், இந்தியாவினுடைய ஒரு மூத்த மிஷனரி எழுதியிருந்த ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு கொடுப்பதிலே ஏழைகள் தான் இன்றைக்கு முன்னணியில் இருக்கிறார். சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் அந்த மிஷனரி ஊழியத்துக்காக தான் வளர்க்கிற ஆடை அவுத்து கொண்டு கொடுப்பாங்க. அவங்கள பொறுத்தவரை அந்த ஆட்டினுடைய பணம் அவங்களுடைய வாழ்வுகால சொத்து. ஆனால் எந்த விதமான மனச்சங்கிலும் இல்லாமல் அவுத்து கொண்டு கொடுக்குறாங்க. ஆனால் நீ பல கோடி ரூபாய் வைத்திருந்தும் கூட உற்சாகமா கொடுக்க மனம் எவ்வளவு சஞ்சலப்படுது. சாகும்போது நீ காணிக்க கொடுக்கிற ஊழியக்காரன் வந்து ஜெபிக்கிறதுனால நீ பரலோகம் போக முடியாது. இரண்டாவதாக நான் யோசபாத்துடைய வாழ்க்கையில இருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். 2 நாளாகவும் 18 பாருங்கள். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோட சம்பந்தம் கலந்தான். இந்த ஆகாபுன்னு சொல்றதை விட பாகாலை வழிபட்ட ஒரு தகப்பனுக்கு பிறந்த இயேசபேலுடைய புருஷன் ஆகாப். ஒரு மோசமான பெண் இந்த உலகத்துல இயேசபேல். அப்படிப்பட்ட குடும்பத்துல இந்த யோசபாத் ராஜா நல்ல காஸ்பல் ஒர்க் பண்ணவர், ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பினவர், தன்னுடைய மகனுக்கு அங்க பொண்ணு எடுக்கிறார். இது இன்னைக்கு செய்கிற அநேகர் செய்கிற ஒரு தவறு. ஐயா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி நாங்கள் கண்டுபிடிப்பது? ஜெபிங்க, கர்த்தர் கொடுப்பார். இதுக்கு மேல நான் இந்த விளக்க பிரசங்கத்துல சொல்ல முடியாது. முதல்ல உங்களுக்கு ஒரு ஆசை வரணும். முதல்ல உன் பையன் முதல்ல ரட்சிக்கப்படணும், அல்லது உன் மகள் ரட்சிக்கப்படணும். அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை துணை ரட்சிக்கப்பட்டதா வேணுங்கிற ஆர்வம் உனக்குள்ள வரும். ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னால இருந்த விட இந்த நாட்கள்ல கொஞ்சம் அந்த டவுரி சிஸ்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் நாம் சில தகுதிகளை வைத்திருக்கிறோமே. பரிசுத்தம் என்ற தகுதியை விட்டு மற்ற தகுதிகளுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இங்க பாருங்க, கர்த்தர் ஏன் எச்சரித்தார் என்றால், இவன் வலுக்கட்டாயமாக தன்னுடைய அருமையான பரிசுத்த சந்ததியை விட்டு ஒரு பாவம் நிறைந்த சந்ததியோடு இரத்த உறவு கொள்ள ஆரம்பித்து விட்டார். 2 நாளாகவும் 21 பாருங்கள். யோராம், யோசபாத்துடைய மகன், இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியில் நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியா இருந்தால் அது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. இந்த யோராம், யூத ராஜாக்கள் எல்லாரும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். ஆனால் இந்த யோராமோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுடைய குடும்பத்திலே சம்பந்தம் கலந்ததினாலே அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் பாவ வழியிலே நடந்து
கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்தான். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதை ஒரு வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் நாம் திருமணம் செய்யக்கூடாது என்று நான் அதை குறுகிய விதமாக நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்பவில்லை. ரட்சிக்கப்படாதவர்கள், உண்மையான ரட்சிப்பு, இட் இஸ் நாட் அ காட் ஃபியரிங் என்று ஒரு வார்த்தையிலே விளம்பரத்திலே போடுகிறார்கள். அப்படிப்பட்ட காரியம் அல்ல அது. உண்மையாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இது நீங்க கர்த்தரிடத்துல கேட்கணும், நீங்கள் அதற்காக ஜெபிக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சில குடும்பங்கள் பேர் கிறிஸ்தவ குடும்பம், ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற பாவத்துக்கு அளவே கிடையாது. தகப்பன் ஒரு அரசாங்க அதிகாரியா இருப்பார், லஞ்சம் வாங்குவார். தாய் ஒரு அரசாங்க அதிகாரியா இருக்கும், லஞ்சம் வாங்கும். வீட்டுக்குள்ள எல்லாமே லஞ்சத்துல பெரிய பெரிய லக்ஸுரி ஆர்டிகிள்ஸா தான் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள எல்லா பாவமும் இருக்கும். வேதத்திலே எச்சரிக்கப்பட்டுள்ள அத்தனை பாவங்களும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். ஆனால் ஊருக்குள்ள அது மிகப்பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல போய் நான் சம்பந்தம் பண்ணினேன் என்று சொல்வது பெருமை என்று சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பி கேர்ஃபுல். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இங்க யோசபாத் ராஜா கர்த்தருக்கு விரோதமாய் இருந்தவர்களை சிநேகிப்பதற்கு ஒரு காரணம், அவன் தவறுதலாக தன் மகனுக்கு துணையை தேர்ந்தெடுத்தான். குடும்பத்தோட ஒட்டித்தான் ஆகணும். அந்த பாவம் செய்யற குடும்பத்தோட ஒட்டித்தான் ஆகணும். நீங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. புதிய ஏற்பாட்டுல பவுல் கொரிந்து திருச்சபைக்கு மிக அழகாக எழுதுகிறார். அந்நிய நுகத்திலே பரிசுத்த பிள்ளைகள் அசுத்தம் உள்ளவர்களோடு இணையக்கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? நாம் தனித்து நிற்கணும். சில நேரங்கள்ல பிள்ளைகள் லவ் மேரேஜ் என்ற பெயர்ல பெற்றோருடைய பெயரை கேட்காமல், பெற்றோருடைய அனுமதியை பெறாமல் அசுத்த குடும்பங்கள் ஐக்கியமாகி வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள் எழும்பி பிரகாசித்ததாக சரித்திரம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள். பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போதே அந்த ரட்சிப்பின் வழியிலே நடத்தி விடுங்கள். பரிசுத்தத்தின் மீது வாஞ்சையை ஊட்டி வளர்த்து விடுங்கள். நீங்கள் அதை செய்ய தவறிவிடுவீர்களே ஆனால் பின்னாளிலே உங்களுக்கு உங்க பிள்ளைகளை நீங்க விரும்புகிற பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வருவது மிகவும் கடினமான காரியம். ஏனென்றால் இன்னைக்கு உலகத்துக்குள்ள பிசாசு அப்படி நிறைஞ்சு நிற்கிறான். அது குறிப்பாக வாலிப பிள்ளைகளை கவரும் விதமான பாவங்களை அவன் அதிகமாக புதிய புதிய பாவங்களை கொண்டு வந்து நிற்கிறான். நேற்றைய தினத்துல பேப்பர்ல பாக்குறோம், 19 வயசு பையன் 23 வயது பையன் பொண்ணா வந்து அவன் இந்த வாட்ஸ்அப்லயோ ஏதோ ஒன்றுல அவன் தொடர்பு கொள்றான். அது இவன் சின்ன பையன் என்று தெரிந்த அந்த பெண் இனி வேண்டாம் என்று சொன்னதினால கத்தி எடுத்துட்டு போய் கொண்டுட்டான். சாதாரணமான காரியம். அவனுக்கு அது பியாண்ட், அதுக்கு அவனுக்கு படிப்பு, வாழ்க்கை, ஒழுக்கம் எதுவுமே அவனுக்கு தெரியல. இப்படிப்பட்ட பயங்கரமான உலகத்திலே நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக வளர்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க கிருபை திருச்சபை. ஆக திருச்சபையினுடைய பொறுப்பு எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. முதல்ல திருச்சபைக்குள்ள இருக்கிற எல்லாருமே நாம கர்த்தருடையவர்களாக மாறணும், பரிசுத்தவான்களாக மாறணும். நாம் பரிசுத்தவான்களாக மாறும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் சண்டே ஸ்கூல்ல இருந்து நம்ம அந்த பிள்ளைகளுக்கு அந்த பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எது பாவம், எப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய சத்துருக்கள் என்பதை நாம் பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலேயே நாம் புரிய வைத்து விடுவோமே ஆனால் இந்த உலகத்தால் கரைபடாதபடி நம்முடைய பிள்ளைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் கூட போக முடியாது. ஆனால் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்ப்பதிலே குடும்பங்களும் திருச்சபையும் இணைந்து செயல்பட வேண்டும். இன்னுமாக நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்கள். மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத நண்பர்கள் நமக்கு கிடைப்பார்களே ஆனால் நாம என்ன பரிசுத்த வார்த்தையா பேச முடியும்? நம்முடைய ஒழுக்கங்களை கெடுப்பதற்கு காரணம் தகுதியற்ற நபர்களோடு நாம் வைத்திருக்கிற
ஒரு இணைப்பு, ஒரு ஐக்கியம். நான் ஒரு 3 வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எச்சரித்து சொன்ன வார்த்தை. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அங்கே கானான் தேசத்தை சுற்றிலும் வேறு இனத்தவர்கள் இருக்கிறார்கள். கானான் தேசத்துக்குள்ள இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் கர்த்தர் விரட்டி தான் கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களோடு நீ சம்பந்தம் கலவாயாக. 4வது வசனம் என்ன சொல்கிறார்? என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். நீ அந்நிய குடும்பங்களோடு சம்பந்தம் கொள்வாயானால் அவர்கள் என்னிடத்தில் இருந்து உன் குடும்பத்தை பிரித்து விடுவார்கள். ரொம்ப ஷார்ட்டா சொன்ன ஆண்டவர் இந்த உலகத்தின் ஆரம்ப நாட்களிலே கொடுத்த ஒரு எச்சரி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த குடும்பங்கள் இணையுமே ஆனால் பரிசுத்தம் உள்ள சந்ததி வரும். ஆனால் பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் பாவத்தில் இருக்கிற குடும்பங்களோடு ஐக்கியம் கொள்வார்களே ஆனால் அந்த பாவம் செய்கிற குடும்பத்தினுடைய டாமினேஷன்ல இந்த பரிசுத்தவான் இருக்கிற இடம் தெரியாம கரைஞ்சு போறான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். நீங்கள் எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. எஸ்ரா 9:2. பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. இந்த தேசத்துல இருக்கிற அசுத்தமான ஜனங்களோடு பரிசுத்த வித்து கலந்து போயிற்று. அன்றைக்கு இருந்த யூத ஜனங்கள் அந்நிய ஜனங்களோடு மிக எளிதாக உறவு கொண்டு விட்டார்கள். நீங்கள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே ஒரு மனிதர் வருகிறார். எஸ்ரா 10:2. நாங்கள் அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். அவர் ஓப்பனா எஸ்ராட்ட டிக்ளேர் பண்றாரு. நாங்கள் அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். எப்படி அவர்கள் கர்த்தரை பின்பற்ற முடியும்? எப்படி அவர்கள் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? நீங்க நெகேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 25, 27. அங்க நெகேமியா கோட் பண்றாரு. சாலமோனை சொல்றாரு. இதனால் சாலமோன் பாவம் செய்தான். அவன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தும், பாருங்க ரொம்ப அழகா சொல்றாரு. அவன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தும் அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே, இதனால் அவன் தேவனுக்கு துரோகிகளாக மாறினான், துரோகியாக மாறி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நல்ல ராஜா. அவன் ஞானத்தை கேட்ட பொழுது கர்த்தர் அவன் அவ்வளவா ஒரு தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனை மகிமைப்படுத்தினான். அப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்துல அந்நிய ஸ்திரீகளோடு ஐக்கியம் கொண்டதினாலே அவன் தேவனுக்கு தூரமாக விலக வேண்டிய சூழ்நிலை, தேவனுக்கு துரோகியாக மாற வேண்டிய சூழ்நிலை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? ஒருவேளை பெண்கள் ரட்சிக்கப்படாத புருஷனை வச்சிருந்தா ரொம்ப பாடுபடுறாங்க, அல்லது ஆண்கள் ரட்சிக்கப்படாத மனைவிமாரை வச்சிருந்தா ரொம்ப பாடுபடுறாங்க. இனி நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், உங்களுடைய துணை ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் கதறி அழுது ஜெபம் செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஆனால் வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு பரிசுத்தத்தின் மீது நாட்டத்தை கற்றுக் கொடுங்கள். அவர்களே ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்கள். எனக்கு ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை துணை வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்கள். 3வதாக பாருங்கள், 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டதற்கு யோசபாத், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோட கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். இவன் என்ன பண்ணிருக்கணும்? இந்த யூத ராஜா கர்த்தர் இடத்துல பெர்மிஷன் கேட்கணும். அதுதான் அன்றைக்கு வழக்கம். ஆனால் இவன் ஒரு தகுதியற்ற நபரோடு இவன் சம்பந்தம் கலந்தபடியினாலே இவன் என்ன அருவருப்பான வார்த்தை சொல்றான் பாருங்க. நான் தான் நீர், பரிசுத்தவான் சொல்றான், அசுத்தனை பார்த்து ஐயா நான் தான் நீர் என்று சொல்கிறான். நானும் உன்னை போல அசுத்தம் தான் சொல்றான். இதுதான் இன்றைக்கு நிலைமை. தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களுடைய பரிசுத்தத்தை, தங்களுடைய தனித்துவத்தை அவர்கள்
காத்துக்கொள்வதற்கு முயற்சிக்காமல் மிக எளிதில் தங்களுடைய நட்பு பிரிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக துணிந்து பாவத்துக்கு உடந்தையாக மாறிவிடுகிறார்கள். ஒருவேளை இவர்கள் அந்த பாவத்தை செய்யவில்லை என்றாலும் அவர்களோடு இணைந்து போய் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பரிசுத்தவான் அசுத்தன் இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறான். அதனால்தான் சங்கீதம் முதல்ல அருமையா சங்கீதக்காரன் சொல்கிறார், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிசுத்த பரியாசக்காரர் உட்கார்கிற இடத்துல உட்காராதுன்னு சொல்றேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய இந்த யுத்தத்தினுடைய விளைவு உங்களுக்கு தெரியும். அவனுக்குன்னு தீர்க்கதரிசனம் சொல்கிற 400 தீர்க்கதரிசியை வைத்திருக்கான். கர்த்தர் அவர்களுக்கு பொய்யின் ஆவி அனுப்பி அவங்களுக்கும் தவறுதலான தீர்க்க தரிசனத்தை அனுமதித்து விட்டார். ஆனாலும் யோசபாத் கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனா இருந்தபடினாலே இங்கே வேறு கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லையான்னு கேட்கிறான். அப்ப அங்க மிகாயான ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அவ எப்பவும் எனக்கு விரோதமா தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான் என்று சொல்லி ஆகாப் சொல்லுகிறார். கடைசியில அந்த தீர்க்கதரிசி எச்சரித்த பிறகும் அவரை தூக்கி ஜெயில போட்டுட்டு யுத்தத்துக்கு போறாங்க. ஆனா கர்த்தருடைய கிருபை யோசபாத்தின் மீது இருந்தபடியினாலே அங்கே வேஷம் மாறி யுத்தத்திலே போன அந்த ஆகாப் ராஜா நினையாமல் எய்த அம்பு அவருடைய தலையிலே பாய்ந்து அவன் மரித்து போனான். யோசபாத் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீ பரிசுத்தவானா இருக்கலாம், கர்த்தருடைய கிருபையில உனக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? உன்னுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகள் தவறுகளை தைரியமாக தவறு என்று சொல்ல வேண்டும். அதெல்லாம் இடம் பார்த்து பேசணுங்க, அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. நாமெல்லாம் அப்படி எல்லாத்தையும் தப்புன்னு தைரியமா சொல்லிட முடியாது என்று சொல்லி கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி பிசாசு சொல்லும். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை தைரியமாக பேசுகிற ஜனங்கள் சபையில ஒருத்தர் 2 பேர் தாங்க இருக்கிறாங்க. விக்கக்கடான காரியம். அவர்களையும் கூட அப்படி பேச விடாமல் தடுப்பதற்கு பிசாசு தீவிர முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். மலை பிரசங்கத்துல இயேசு எச்சரிக்கிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையாயிருக்கும். அது யார் தவறு செய்தாலும் தவறு தவறுதான். இன்னைக்கு மேடையில பிரசங்கம் பண்ணுகிற மிகப்பெரிய பிரசங்கிகள் கூட தவறு செய்கிறவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிறவர்களாக மாறி போனார்கள். அதற்கு காரணம் அவருடைய சகவாசம், பண ஆசை. ஆகவே பணம் தருகிறவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று அவர்களுக்கு உகந்த உபதேசங்களை பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு போனார்கள். சங்கீதம் 50:18 பாருங்க, அழகா தாவீது எச்சரிக்கிறாரு, நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், அவன் தான் உனக்கு கட்டுக்கட்டா பணம் தர்றான். விபச்சாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. உன்னுடைய சிற்றின்பத்தை தணிப்பதற்கு இப்படிப்பட்டவருடைய ஐக்கியம் உனக்கு தேவை இருக்கிறது. 1 Corinthians 6:10 அப்போஸ்தலன் பவுல் எச்சரிக்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள், திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஐயா, இவங்க எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க, ஆனா நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பேன் என்று சொல்கிறேன். நீ இப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறாய். எப்படி நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? கொள்ளையர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள். பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். மிஷினரி ஊழியத்துக்கு காணிக்க கேட்டு உன் பையன் இருக பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீ பொருளாசைக்காரன், நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாய். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய அன்பு பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்று சொன்னால், தயவு கூர்ந்து நீங்கள் மிஷினரி ஊழியங்களை ஆதரியுங்கள். கர்த்தருடைய ராஜ்ய கட்டுமான பணி அது. ஆதி நாட்களிலே மிஷினரிகள், சீகன்பால் போன்ற மிஷினரிகள் வந்ததினாலே இன்றைக்கு 200 ஆண்டுகள் கழித்து நாம் நல்ல ஆலயத்திலிருந்து தொழுது கொள்கிறோமே. நம்முடைய வட இந்திய பகுதிகளிலே, தென்னிந்தியாவின் சில பகுதிகளிலே இன்னும் இருண்ட பகுதிகள் இருக்கிறது. அவர்கள் இயேசுவை தொழுது கொள்வதற்கு நன்மை அனுபவித்த நீ நன்மை செய்ய வேண்டாமா? சுயநலமாயிராதீங்கள். கர்த்தருடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கு நீ உன்னை அர்ப்பணிக்காவிட்டால் நீ ஒரு பொருளாசைக்காரன், நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 4வதாக ஒரு முக்கியமான காரியத்தை பார்ப்போம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 35 முதல் 37 முடிய. இங்கே இந்த யோசபாத் ராஜா ஆகாப் ராஜாவுடைய மகனோடு சேர்ந்து வியாபாரம் பண்ண முயற்சிக்கிறார். இது வாசிக்க நேரம், அதனால அப்படி சுருக்கமா சொல்லிடுறேன். அவன் அகசியாவோடு சேர்ந்து
தர்ஷீஷுக்கு போவதற்காக கப்பல்கள் செய்வதற்கு அங்க பேசிக்கிறாங்க. அது ஒரு பெரிய வியாபார ஸ்தலம் தர்ஷீஷ். இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம கப்பல் செஞ்சு விடுவோம், நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும்னு பேசிக்கிறாங்க. 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரேசா ஊரானாகிய தொதர்வாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்ஷீசுக்கு போக முடியவில்லை. கர்த்தர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. அவன் நல்ல மனுஷன் தான் யோசபாத்து. முதலாவதாக அவன் ஆகாப் குடும்பத்தோடு சம்பந்தம் கலக்கிறான். இரண்டாவதாக நானும் நீரும் ஒண்ணுதான் சொல்லி அவரோட யுத்தத்துக்கு போறான். மூன்றாவதாக அவர் மரித்த பிறகு அவருடைய மகனோடு சேர்ந்து வியாபாரம் பண்ண போறான். ஆனால் கர்த்தர் அந்த வியாபாரம் கைகூடாமல் பண்ணிவிட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம்? சிலர் ஆண்டவரை அறியாதவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் சேர்ந்து பிசினஸ் பண்ணுவாங்க. அப்போ சில இக்கட்டான சூழ்நிலைகள் அங்க வரும். இவங்களும் ஆண்டவருக்கு போட்டோ கிடையாது, ஆனா இந்த கிறிஸ்தவ வியாபாரிகள் அவங்க ஒரு போட்டோ கொண்டு வச்சிருவாங்க, ஆண்டவருடைய போட்டோன்னு. நீ ஒரு போட்டோ வைப்பா, அவங்களுக்கு நிறைய போட்டோ இருக்கும். அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய போட்டோ வச்சிருவாங்க. அவங்க காலையில அது முன்னால போய் ஒரு பத்தியை வச்சு ஒரு மாலையை போட்டு நிற்பாங்க, நீனும் அது பக்கத்துல போய் நிக்கிற. இது எந்த கணக்குல சேர்க்கிறதுன்னு எனக்கு புரியல. இது இன்னைக்கு அநேக இடங்கள்ல நடக்கிற காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, இதை அங்கீகரிக்கவே இல்லை. அவர் பாருங்க, அவனை எச்சரிச்சாரு, ஆனால் எச்சரிப்போடு நிறுத்தவில்லை, அந்த தொழிலே ஒண்ணும் இல்லாமல் பண்ணிவிட்டார். அது உங்களுக்கு வாய்க்காது, அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்காது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நம்முடைய தனித்துவம் எப்படிப்பட்டது என்று அங்கே பேதுரு சொல்கிறார் பாருங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு இருளிலே இருந்த நம்மை மீட்டு தேவாதி தேவனுடைய பரிசுத்த வசனங்களை சொல்வதற்கு அழைத்தவர். அப்படி அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நாம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நாம் பரிசுத்த ஜாதி, நாம் அவருக்கு சொந்தமான ஜனம். 4 ரேங்க் கொடுக்கிறாரு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகத்துல ஒரு வேலை கிடைச்சா அவன் அவ்வளவு சந்தோஷப்படுறான், அந்த கம்பெனியில எனக்கு வேலை கிடைச்சது பெருசியா அப்படிங்கிறான். ஆனா கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டாரு, அது எவ்வளவு பெரிய காரியம். நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அவனுக்கு ஊழியம் பண்றேன்னு சொல்லி பிஷப்பு 7000 ரூபாய் கொடுத்தா பிஷப் பட்டம் கிடைக்குதான், இன்னும் ஒரு கூட 2000 சேர்த்து கொடுத்தா டாக்டர் பட்டம் கிடைக்குது போல. ஆனா கர்த்தர் சொல்கிறார், இந்த பரிசுத்தவானே, நீ எனக்கு உகந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறார். 3வது சொல்கிறார், நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன், நீ எனக்கு பரிசுத்த ஜாதி. இது ஒரு செயின்ட் பட்டம் அல்ல. கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு உரிய பரிசுத்தவான் என்று சொல்கிறார். 4வது சொல்கிறார், நீ எனக்கு சொந்தக்காரையாங்கிறார். கடவுள் சொல்லுகிறார், நீ என்னுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், நீ எனக்கு சொந்த சனம். எந்த தகுதியும் இல்லாதவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தனித்துவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமோ இந்த தனித்துவத்தை நம்முடைய சுய லாபத்துக்காக, இந்த உலகத்திலே ஒரு அந்தஸ்துக்காக, இந்த உலகத்திலே சில தொழில் ஆதாயத்துக்காக இழப்பதற்கு துணிந்து விட்டோம். கர்த்தருடைய சத்துருவோடு நாம் சிநேகம் கொள்வதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம்.
நீங்க யோவான் 17:9 இது கர்த்தருடைய ஜெபம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறாரு. அதுல அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். நான் அவர்களுக்காக, அதாவது நான் அப்போஸ்தலர்களுக்காக, என்னோடு இருக்கிற சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான பரிசுத்தவான்களே, ரட்சிக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் கர்த்தருடையவர்கள், உங்களுக்காக இயேசு வேண்டுதல் செய்கிறார். அவர் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை. இந்த உலகத்தை நம்பி ஓடுகிற பிள்ளைகளுக்காக அவர் வேண்டிக் கொள்ளவில்லை. ஆனால் இயேசுக்காக உலகத்தை விட்டு இயேசுவே போதும் என்று வந்தவர்களுக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். ஏன் வேண்டிக் கொள்கிறார்? அவர்கள் பிதாவினுடையவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாயிருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, தர்மியான நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். எப்படியாவது வாழ வேண்டும், எப்படியும் வாழலாம் என்று எங்களோடு பிசாசு பேசுகிற சத்தம் கேட்கிறதே, அதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் செவி கொடுக்காதபடி, இப்படித்தான் வாழ வேண்டும், இதைத்தான் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதிலே நாங்கள் உறுதியாய் நிற்க எங்களுக்கு பலன் கொடும். இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் எல்லோரையும் பரிசுத்தப்படுத்தும். சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் நாங்கள் இயேசு கற்றுக் கொடுத்த பரிசுத்தத்திலிருந்து விலக மாட்டோம் என்று உறுதியாய் நிற்கிற கிருபையினால் எங்களை நிரப்பும். ஒரு நாள் வரும், நீர் எங்களை அழைத்து வர வருவீர். அன்றைக்கு உலகமே வெட்கி தலை குனிந்து நிற்கும், நாங்கள் கம்பீரமாய் நிற்போம். நாங்கள் உம்மால் பாராட்டு பெற்ற ராஜரீக ஆசாரிய கூட்டம். அந்த கிருபையினால் எங்களை நீர் முத்தரித்திருக்கிறீரே, அது நமக்கு நன்றி சுவாமி. இந்த இடத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.